வணக்கம் ஆசிரியர் தோழமைகளே. இன்றைக்கி நம்ம கேன்வாவை பயன்படுத்தி எப்படி ஒரு போஸ்டரு அல்லது க்ரீட்டிங்ஸு அல்லது இன்விடேஷன்ஸு அதை நிறையா பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சில மாடலை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எல்லாமே அழகாக நீங்களே எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு தேவை ஒரே ஒரு கூகுள் அக்கௌண்ட் மட்டும்தான். ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஃப்ரீயாக செய்யலாம். ரைட், இப்போ நான் கூகுள் ப்ரௌசருக்கு போயிட்டு கேன்வா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பாருங்கள் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். பண்ணோடனே ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணி வச்சதுனால டைரெக்டாக வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா கண்டிப்பாக அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து அல்லது கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஓகே, இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ரீட்டிங்ஸ் பாருங்களேன். என்னென்ன இருக்குது பாருங்கள். டிசைன்ஸ், டாக்குமெண்ட்டு, ஒயிட் போர்டு, ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா, வீடியோ, இதில் நம்ம செய்கிறத அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம். அப்புறம் வெப்சைட்டு, பல விஷயங்கள் இந்த கேன்வாவில் பண்ண முடியும். ஆனால் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு க்ரீட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம், எப்படி ஒரு இன்விடேஷன் க்ரியேட் பண்ணலாம், அல்லது நம்ம ஸ்கூலோ அல்லது காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு போய் நம்ம வெளியே இல்லாமல் நாமளே டிஜிட்டலாக ஒரு போர்டு, ஒரு இன்விடேஷனை ரெடி பண்ணிடலாம், அல்லது ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணலாம். பாருங்களேன், இதெல்லாம் நான் பர்த்டேவுக்கு நான் க்ரியேட் பண்ண போஸ்டர்ஸ். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஏதாவது ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டு அதை கஸ்டமைஸ்னால் ஒன்றும் இல்லை, அதை ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எல்லாம் செய்யலாம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு இன்விடேஷன் செஞ்சு காட்ட போகிறேன். பார்க்கலாங்களா? இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா கார்டுமே ஃப்ரீயாக இருக்காது, எல்லா டெம்ப்ளேட்டுமே ஃப்ரீயாக இருக்காது. ஒரு சில டெம்ப்ளேட் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது ப்ரோன்னு காட்டும். நீங்கள் அந்த கார்டு அல்லது டெம்ப்ளேட் காசா ஃப்ரீயாக அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் அது மேலே ஒரு அப்படி மவுஸை கொண்டு வச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். கீழே ப்ரோன்னு காட்டும். பார்க்குறீங்களா? பாருங்கள், கிரியேட்டிவ் டிசைன் அல்லது ஆல் டிசைன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். பாருங்க, போங்க டிசைன்ஸ் ஸ்பாட்லைட்டுக்கு போங்க. விஷுவல் ஷூட்டு, டாக்குமெண்ட்டு, ப்ரெசன்டேஷன், ஒயிட் போர்டு, பிடிஎஃப் எடிட்டர் எல்லாம் வரிசையாக வரும். நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே இன்விடேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் கார்ட்ஸு, பிஸ்னஸ் கார்ட்ஸு, லோகோ, போஸ்டர், ஃப்ளையர், வவுச்சர்ஸ் எல்லாமே நம்ம செய்யலாம். சோஷியல் மீடியாவுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இங்கே பண்ணலாம். நான் இப்போ ஒரு சின்ன இன்விடேஷன் மட்டும் உங்களுக்கு அன்னைக்கு காட்ட போகிறேன். அதனால இன்விடேஷன் செலக்ட் பண்ணுறேன். இன்விடேஷன் செலக்ட் பண்ண உடனே ஏகப்பட்ட மாடல் காட்டும். பாருங்கள், காட்டுதுங்களா? ரைட், இங்கே இருக்கு பாருங்கள் டிசைன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு கார்டோட டிசைன் வேணுன்னா அது மேலே மவுஸ் வச்சிங்கன்னா அது காசாக ஃப்ரீயான்னு காட்டும். இது ஃப்ரீ. இங்கே பாருங்கள், கீழே ப்ரோன்னு வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு கேப் மாதிரி ஒரு க்ரௌன் மாதிரி ப்ரோன்னு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். இது ஃப்ரீ, இது ப்ரோ, இது பே பண்ணணும். அதுவே காட்டிடும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் எடுத்துக்கலாம். இது மேரேஜ் இன்விடேஷன்ஸ் இருக்குது. பர்த்டே பார்ட்டிக்கு உங்களுக்கு வேணும்னா ரொம்ப சிம்பிளான செஞ்சு காட்டுறோம். பாருங்கள், டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் பர்த்டேன்னு போட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், பர்த்டேஸ் நிறையா இருக்குது. எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைன் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் அதை நிறையா மாடிஃபை பண்ணலாம், உங்கள் இஷ்டம். பாருங்கள், நான் இதை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? யூஸ் திஸ் டெம்ப்ளேட். இது பணம் கட்டணும், இங்கே க்ரௌன் வருது, அதனால் இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஃப்ரீ டெம்ப்ளேட் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் ப்ரோ தான். இது பைசா கட்டணும். இது ஃப்ரீ, இதுவும் ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ தான். ஸோ நம்ம எது வேணாலும் உங்களுக்கு எது பிடிக்குது, இது ஃப்ரீ தான். ஸோ இந்த இன்விடேஷன் எடுத்துக்கிறேன், ஹாப்பி பர்த்டே. பாருங்கள், அதை செலக்ட் பண்ண உடனே என்ன வருது பாருங்கள், கஸ்டம்ஸ் திஸ் டெம்ப்ளேட். இதை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் மீனிங். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஹாப்பி பர்த்டே வச்சு இப்போ இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹாப்பி பர்த்டே. இது வேறு டெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு டெக்ஸ்ட்டுக்கு மாற்றலாம். இங்கே பாருங்கள், டிசைன்ஸ் நிறையா இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று தூக்கிறதா தூக்கலாம். இந்த டிசைன் எல்லாம் வேறு டிசைன் எடுத்துக்கலாம். அதனால் ரைட், இது பர்த்டே எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குன்னா பாருங்கள், கீழே
இதை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கான சைஸ் கொடுத்துருக்கு. இது வந்து 35 சைஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக இருக்கு பாருங்கள், 35, 50, 75, 100. நான் 100 செலக்ட் பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. இதில் என்னென்ன நீங்கள் மாடிஃபை பண்ணணும் பண்ணிக்கலாம். கிரேட்ஃபுல் ஃபார் த பாஸ்ட், எக்ஸைட்டட் ஃபார் த ஃபியூச்சர், ஹியர்ஸ் டு அனதர் இயர் டு ஜாய் growth and unforgettable moment. எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் கலர், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் கலர். இதில் எனி கலர் யூ ஹாவ் டு செலக்ட். கோல்டு கலர் தான் செலக்ட் பண்ண நினச்சிங்கன்னா கோல்டு கலர் செலக்ட் பாருங்கள், கோல்டு கலர் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதை நான் கலர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அதை டபுள் கிளிக் பண்ணால் கவர் ஆயிரும். இப்போ இதில் போய் நம்ம எந்த கலர்னாலும் சூஸ் பண்ணலாம். நான் ரெட்டு சூஸ் பண்ணுறேன். ஓகே, இல்லை எனக்கு பிடிக்கல சார், ரெட்டு பிடிக்கல, வேறு கலர் சூஸ் பண்ணாத பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீதர் இங்கு எஸ் ஓகேங்களா. கீழே உங்கள் ஃபோட்டோ அல்லது பேர் ஏதாவது அமாடு ஏற்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். நம்ம சிம்பிளை பண்ணி கொண்டு வந்துடலாம். பாருங்களேன், நான் அதை சின்னது பண்ணிவிட்டு மேலே ஏற்றிக்கிறேன். ஏற்றிட்டு என்னுடைய ஃபோட்டோஸு, என்னுடைய பேரை போட்டு உங்களுடைய பேர், உங்களுக்கு எந்த பேர் விருப்பமாக இருக்கோ அந்த பேர், யாருக்கு கொடுக்குறீங்க, உங்கள் டாக்டருக்கோ அல்லது சன்னுக்கோ பர்த்டே இருக்குன்னா அவங்க பேர் போட்டுக்கலாம், அல்லது யார் இன்வைட் பண்ணுறீங்களோ மேலே கொண்டு போயிட்டு கீழே புதுசாக ஒன்று ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது தான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்து பாருங்கள், சப் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். சப் ஹெட்டிங் கொடுத்துட்டு கீழே கொண்டு வந்துடுறதா கொண்டு வந்துடலாம். இப்போ உங்கள் பேர் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். கீழே கொண்டு வந்துட்டு என்னோட புதுசோட சின்னதாக கொண்டு வரலாம். சைஸை சின்னது பண்ணிவிட்டு யூஎஸ் அல்லது யூஎஸ் உங்கள் சாய்ஸ் என்ன வேணாலும் வார்த்தை போட்டுங்க. போட்டுட்டு எங்கே அதை நகர்த்தி வைக்கணுமோ நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகே, இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் அப்லோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோஸ் உங்கள் இதில் உங்கள் கேலரியில் வச்சுருப்பீங்க. ஸோ அதை தூக்கிட்டு வந்துடுவீங்க. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க. என்னுடைய ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க, இந்த ஃபோட்டோவை சின்னது பண்ண போகிறேன். ரைட், இன்னும் அதை அப்படியே சின்னது பண்ணிகிட்டே வந்தோன்னா ரொம்ப சின்னதாகிடும். அதை கொண்டு வந்து சென்டரில் வச்சுக்கலாம். எங்கே வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இந்த மாதிரி இமேஜி, அப்புறம் டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோஸு ஏதாவது புதுசாக நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற டெம்ப்ளேட்லேயே நீங்கள் புதுசாக நீங்கள் நினைக்கிறத கொண்டு வந்து வச்சு ஒரு டீட்டெயில்ஸை உங்களால் அழகாக உருவாக்க முடியும். இது அப்புறம் போஸ்டர்ஸ் தயார் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் பார்ப்போம். இது முடித்த உடனே நீங்கள் என்ன செய்றீங்க, செலக்ட் பண்ணி ஷேர் ஆப்ஷனை பண்ணிங்க. பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் பிஎன்ஜிஸ் என்ன இருக்குன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் போய் இது சேவ் ஆகிடும். ஓகேங்களா, கொடுக்கலாமா? ஆகிட்டு இருக்கு பாருங்கள், சேவ் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் கார்டு இங்கே நம்ம க்ரியேட் பண்ணி உருவாக்குனது இங்கே டவுன்லோட் பண்ணிட்டோம். ஏன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? பாருங்கள், இந்த கார்டை தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ண கார்டு தான், நம்ம க்ரியேட் பண்ண கார்டு தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நோட்டீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், தென் இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம், பர்த்டே செலிப்ரேஷனுக்கு மக்களை கூப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பல டிசைனில், பல லெட்டர் ஸ்டைலில், பல கலரில் அட்டகாசமாக கேன்வாஸ் பயன்படுத்தி நம்மளால் எளிமையாக உருவாக்க முடியும். ஓகேங்களா, மறுபடியும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.